सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। अर्थकर्मणः त्रैविध्यम। அக்னிஹோத்திரம் முதலிய இந்த பிரதான கர்மா இருக்கே, அந்த கர்மாக்கள் 3 விதமா இருக்கு. எப்படி? அர்த்த கர்ம த்ரிவிதம், நித்தியம், நைமித்திகம், காமியம் அப்படின்னு 3 விதமா இருக்கு. நித்திய நைமித்திக காமிய பேதாத் தத்ர யாவஜ்ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி सायंजुहोति प्रातर्जुहोति इति जीवता पुरुषेण सायं प्रातः कालयोः नियमेन कर्तव्यतया अवगतम अग्निहोत्रादिकम नित्यम। இங்க நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அக்னிஹோத்திரம் கர்ம அல்லது தர்ஷபூர்ண மாச கர்ம, ஜோதிஷ்டோம கர்ம, சோமயாகான்னு சொல்றோம் இல்லையா, இவைகள் நித்தியமாகவும் இருக்கு, காமியமாகவும் இருக்கு. அதாவது அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தை பிரமாணமா வச்சுண்டு நம்ம அக்னிஹோத்திரத்தை பண்ணும் பொழுது அந்த அக்னிஹோத்திர ஹோமஹா நித்திய கர்மாவானது. இதே அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற வாக்கியத்தை பிரமாணமா வச்சுண்டு, காமிய வாக்கியத்தை பிரமாணமா வச்சுண்டு நாம அக்னிஹோத்திரம் பண்ணும் பொழுது அது காமிய கர்மா வாருது. அதுவும் எப்படி நமக்கு இது தெரியும் அப்படின்னு கேட்டா, சங்கல்பத்தை வச்சுண்டுதான் தெரியும். அக்னிஹோத்திரம் ஜுஹோமி, அக்னிஹோத்திரம் கர்ம கரோமி அப்படின்னு வெறுமனே சங்கல்பம் பண்ணினால் அப்போ அந்த கர்மா நித்திய கர்மா வாருது. அதே கர்மா ஸ்வர்கார்த்தம் கரோமின்னு சங்கல்பம் பண்ணினானே ஆனால் அந்த கர்மாவானது காமிய கர்மா வாழ்றது. ஒரே கர்மாவானது நித்திய கர்மாவாகவும் பண்ண முடியும், காமிய கர்மாவாகவும் பண்ண முடியும். இது அக்னிஹோத்திர கர்மாவும் அப்படி இருக்கு, தர்ஷபூர்ண மாச கர்மாவும் அப்படி இருக்கு, ஜோதிஷ்டோமஹா சோமஹா அதுவும் அப்படி இருக்கு. இது எப்படி முடிவு பண்றது அப்படின்னு கேட்டா, நித்தியமாகவும் விதிக்கிறதுக்கு வாக்கியம் இருக்கு, காமியமாகவும் விதிக்கிறதுக்கு வாக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கர்மாவானது 2 வகையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நாம மனசுல வச்சுக்கணும். இப்போ நித்திய கர்மாவுக்கு உதாரணமா காமிக்கக்கூடிய அக்னிஹோத்திர கர்மா இங்க சொல்லப்படுறது. இதே அக்னிஹோத்திர கர்மா நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால பலத்தை உத்தேசிச்சும் விதிக்கப்படுறது. அப்படிங்கிறதுனால அக்னிஹோத்திர கர்மாவானது காமியமாகவும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. இப்போ கிரந்தத்துல எடுத்துட்டது நித்திய அக்னிஹோத்திரமாக இருக்கக்கூடிய கர்மாவை எடுத்துட்டு இங்க பேசிட்டு இருக்கா. இதுல யாவஜ்ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிற இந்த வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியமானது அக்னிஹோத்திரத்தை அந்த ஜீவன பரியந்தம் பண்ணணும் அப்படிங்கிறதாக விதிக்கிறது, நித்திய கர்மாவாக விதிக்கிறது. யாவஜ்ஜீவம் அப்படின்னு சொன்னா அவன் வாழ்ந்துன்ற காலம் தானே அர்த்தம்.
அந்த வாழ்ந்துட்டு இருக்க காலம்னு சொன்னா ஒவ்வொரு நொடியும் அவன் வாழ்ந்துட்டு தானே இருக்கான். அப்போ எப்ப பார்த்தாலும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருக்கணுமா, வேற எந்த கர்மாவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆயிடும். ஆனா அப்படி கிடையாது. யாவஜீவம்னு சொன்னாலும் கூட அங்க கால சங்கோச்சகா பண்றான். எப்படி? பிராதர்ஜுஹோதி சாயஞ்சுஹோதி அப்படிங்கிற இந்த 2 வாக்கியத்தை வச்சுண்டு, இந்த 2 வாக்கியம் என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு அவன் பிராணனோட இருக்கிற வரையில பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாலும், அந்த வாக்கியத்திலிருந்து எப்ப பார்த்தாலும் பிராணனோட இருக்கிற சமயத்துல அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட எல்லா சமயத்திலும் அல்ல, சாயஞ்சுஹோதி பிராதர்ஜுஹோதி, சாயங்காலத்திலையும் பிராத காலத்திலையும் பண்ணணும்னு இந்த 2 வாக்கியத்தை வச்சுட்டு நாம அதை சங்கோச்சம் பண்ணிக்கிறோம். அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்கறா. அப்போ நம்ம இந்த காலை வேளையிலையும் மாலை வேளையிலும் பிராணனோடு இருக்கிற வரையில அக்னிஹோத்திர கர்மாவை நித்தியமாக பண்றதுக்கு 3 வாக்கியங்கள் தேவையா இருக்கு. என்னென்ன வாக்கியங்கள்? யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் தேவையா இருக்கு, சாயஞ்சுஹோதி பிராதர்ஜுஹோதி இந்த 3 வாக்கியங்களுமே தேவையா இருக்கு. இந்த 3 வாக்கியங்களையும் வச்சுட்டுதான் நாம ஒரு அர்த்தத்தை நிர்ணயம் பண்றோம். என்ன அர்த்தத்தை? பிராணன் இருக்கிற வரையில் எந்தவித ஆசோச்சங்கள் இல்லாத பொழுது காலையிலையும் மாலையிலையும் அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டும் நித்தியமாக அப்படிங்கிறதாக இந்த 3 வாக்கியங்களையும் வச்சுண்டு நாம ஒரு கருத்தை ஒரு விதானத்தை ஏத்துக்கிறோம். அதனாலதான் இந்த 3 வாக்கியங்களையுமே இங்க குறிப்பிட்டிருக்கா. யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி சாயஞ்சுஹோதி பிராதர்ஜுஹோதி இதி வாக்கியைஹி ஜீவதா புருஷேனா, ஜீவனோடு இருக்கக்கூடிய மனிதனால், அதாவது யோக்கியனான அதிகாரத்தை உடைய மனிதனால், சாயம் பிராத காலயோகோ காலையிலையும் மாலையிலையும் நியமேன கர்த்தவியதையா, அவசியம் கர்த்தவியதையா இத்தியர்த்தா, அவகதம் ஞாதம் தெரிந்ததான அக்னிஹோத்ராதிகம் அக்னிஹோத்திரம் முதலிய கர்மாக்கள் நித்தியம் எனப்படுகிறது. இதுதான் நித்திய கர்மா. அடுத்தது அக்னயே பதிகிருதே புரோடாசம் அஷ்டாகபாலன் நிர்வபேத் இது தர்ஷபூர்ணமாச அதிபத்தி நிமித்தக பதிகிருத் இஷ்டியாதிகம் நைமித்திகம். தர்ஷபூர்ணமாச காலத்துல தர்ஷபூர்ணமாச கர்மாவே அந்த குறிப்பிட்ட காலத்துல பண்ணலேனால், அதிபத்தின தாண்டின காலம், அதை விட்டு போன காலம், அந்த கர்மா விட்டு போச்சு அந்த குறிப்பிட்ட காலத்துல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பிராயஷ்சித்தமாக பதிகிருத் அப்படிங்கிறதான பெயரை கொண்ட விசேஷணத்தை கொண்ட அக்னியை உத்தேசிச்சு அஷ்டாகபால புரோடாச திரவியகமான ஒரு யாகத்தை பண்ணணும். இதுதான் பிராயஷ்சித்தமா இங்க சொல்லப்படுறது. அப்போ இங்க நிமித்தம் என்னது அப்படின்னு கேட்டால், தர்ஷபூர்ணமாச அதிபத்தி, அதுதான் நிமித்தம். அந்த நிமித்தத்துல நைமித்திகமா பண்ணக்கூடிய கர்மா எது அப்படின்னு சொன்னா, அக்னி தேவதாக்கமான அஷ்டாகபால திரவியக கர்மா, அதுதான் நைமித்திகம் கர்மா. இப்படியாக இது நைமித்திக கர்மாவுக்கு உதாரணமா சொல்லியிருக்கா. இங்க நமக்கு ஒரு கேள்வி வரலாம். முன்னாடி வாக்கியத்திலையும் ஜீவனம் நிமித்தம், சாயங்காலஹா பிராத காலஹா, இந்த காலஹா தானே நிமித்தம். இங்கேயும் ஒரு நிமித்தம் இருக்கு. என்ன நிமித்தம்? தர்ஷபூர்ணமாச அதிபத்தி. அப்போ 2த்துலயுமே நிமித்தம் தானே காரணமா இருக்கு இல்லையா? நிமித்தம் 2 இடத்துலயும் இருக்கு. அதை வச்சுன்னு தானே இப்போ அக்னிஹோத்திரம் பண்றதா இருந்தாலும் மத்தியான வேலை பண்றது இல்லை. ஏன்னா அப்போ நிமித்தம் இல்லை. பிராத காலத்திலயோ சாயங்காலத்துல தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அங்கேயும் நிமித்தம் தானே காரணம். அப்போ நித்திய கர்மான்னு ஒண்ணு கிடையாது, எல்லாமே நைமித்திகமான கர்மான்னு தானே ஆறுது அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. நியத நித்தியம்னு ஒண்ணு, அநியத நித்தியம்னு ஒண்ணு. நியத நித்தியம்னா என்னது? கண்டிப்பாக அது வந்தே தீரும். எது வந்தே தீரும்? சாயங்காலகாவும் பிராத காலகாவும் கண்டிப்பாக வந்தே தீரும். அப்போ அது என்னது? நியத நித்தியம். அப்படி நியத நித்தியமா இருக்கக்கூடியதான் நாம நித்தியம்னு சொல்லிட்டு இருக்கோம். நியத நைமித்திகம், அநியத நைமித்திகம், நியத நைமித்திகம். இந்த நியத நைமித்திகத்தை தான் நாம நித்திய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா சாயங்காலகாவும் பிராத காலகம்
கண்டிப்பா வந்துடும். அப்போ அந்த நிமித்தமா இருந்தாலும் எப்பேற்பட்ட நிமித்தமா இருக்கு, நியத நிமித்தமா இருக்கு. அப்படி நியத நிமித்தமா இருக்கிறத நிமித்தத்தை வச்சுண்டு நிமித்தத்தை வச்சுண்டு பண்ணக்கூடிய கர்மாவை தான் நாம நித்திய கர்மான்னு சொல்றோம். ஆனா ரெண்டாவதா நீங்க பாருங்க, இந்த தர்ஷபூர்ணமாச அதிபத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்தே தீருங்கிறதெல்லாம் கிடையாது. வரலாம், வராமலையும் போகலாம். அப்போ இது எப்பேற்பட்ட நிமித்தமா இருக்குன்னு கேட்டா அநியத நிமித்தமா இருக்கு. இப்படி அநியத நிமித்தமா எது இருக்கோ அதைத்தான் நாம நைமித்திகம் கர்மன்னு சொல்றோம். அநியத நிமித்தத்தினால எந்த கர்மாவை பண்றோமோ அந்த கர்மாவை நைமித்திகம் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த 2 கர்மாக்களுடைய உதாரணம் காண்பிச்சா, இதுல நித்திய கர்மாவுக்கும் நைமித்திக கர்மாவுக்கும் பலன் கிடையாது அப்படிங்கிறதையும், அங்க பிரத்யவாய பரிகாரக அது பலனாக எடுத்துக்கொள்ளலாம்னு ஒரு பட்சம் இருக்கு. அதையும் இங்க சொல்லிட்டு இருக்கான். நித்திய நைமித்திகயோகோ கர்மணோகோ, நித்திய கர்மாவாகட்டும் நைமித்திக கர்மாவாகட்டும், இந்த இரண்டுகளுடைய அனுஷ்டானம் செய்யவில்லை என்றால் அகரணே பிரத்யவாயா ஏவா பாபம் பவதி பாபம் பவதி. கிருத்தே இந்த ரெண்டுத்தையும் அனுஷ்டானம் பண்ணினோமே ஆனால் பலம் நாஸ்தி இது கேச்சித்து. ஒரு சாரா என்ன சொல்றா அப்படின்னா இதுக்கு பலனே கிடையாது அப்படின்னு சொல்றான். அந்நேதோ ஒரு சிலரோ துரித நிவர்த்தி பலம் பாபக்ஷயா இருக்கு இல்லையா, அதாவது பண்ணாமல் இருந்தால் எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வராம இருக்கா இல்லையா, அதுதான் இதற்கு பலன் அப்படின்னு துரித நிவர்த்தி பலம் அஸ்தி. சரி, இப்படி பலம் துரிதக்ஷய ரூப பலம் அஸ்தின்னு யாரு சொல்றாளோ அவளுடைய மதத்துல எது பிரமாணம் அப்படின்னு கேட்டா, நித்திய நைமித்திகைஹி ஏவ குர்வாணஹா துரிதக்ஷயம் அப்படிங்கிறதான ஸ்மிருதி வச்சனம் பிரமாணமாக இருக்கு. அதாவது இந்த நித்திய கர்மாவையும் நைமித்தி கர்மாவையும் பண்ணினால் பாபக்ஷயா ஏற்படுறது அப்படிங்கிறதுல இந்த ஸ்மிருதி பிரமாணமா இருக்கு. இத்தியாதி வாக்கேஹி பிரத்யவாய நிவிருத்தேகே பாபக்ஷயத்தை பலத்வேன ஸ்ரூயமானத்வாத், பலமாக கேட்கப்படுவதினால் ஸ்மிருதிகளால் சொல்லப்படுவதினால் நித்திய நைமித்திக கர்மாக்களுக்கு பிரத்யவாய க்ஷய பாபக்ஷய பலம். உடனே அடுத்த கேள்வி வரும், அப்படி பாபக்ஷயா பலம்னு சொன்னா இது என்ன நித்திய கர்மா, இதுவும் காமிய கர்மாவாயிடுமே, ஏன்னா பலவத்தா இருக்கே அப்படின்னு கேள்வி. நச்சைவம் தயோஹோ அபி, அதாவது நித்திய நைமித்திக கர்மணோஹோ அபி காமியத்வாபத்தி, காமிய கர்மா அப்படிங்கிறதான ஒரு தகுதி வந்துடுமே. ஏன் பலவத்வாத், பலத்தை கொண்டிருப்பதினால், இது வாச்சியம் என்று சொல்லக்கூடாது. ஏன் பலகாமனா பூர்வக அனுஷ்டான அபாவாத். இந்த நித்திய கர்மாவையோ நைமித்திக கர்மாவையோ பண்ணும் பொழுது எனக்கு இந்த பலன் வேணும், பாபக்ஷய பலன் வேணும் அல்லது ஸ்வர்க்க பலன் வேணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்றது இல்லை. அப்போ இந்த கர்மாவை பண்ணும் பொழுது பல காமனா இருப்பதில்லை. பல காமனாவை முன்னிறுத்தி இந்த கர்மாவை நாம செய்யறதில்லை. அதனாலேயே இது நித்திய கர்மா. பல காமனா பூர்வக அனுஷ்டான அபாவாது ஒண்ணு. இன்னொன்னு, அந்தந்த நித்திய கர்மாவையோ நைமித்திக கர்மாவையோ விதிக்கின்ற வாக்கியத்துல எந்த பலமும் நிர்தேசம் செய்யப்படல. தத்தத் விதி வாக்கியே, இப்ப நாம படிச்ச வாக்கியங்கள்ல பார்க்கலாம், யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரன் ஜுஹோத்தின்னு தான் இருக்கு. அங்க ஏதாவது பாபக்ஷய காமஹா அப்படின்னோ அல்லது அப்படின்னு வேற எந்த ஒரு பலனையும் சொல்றதாக அங்க ஒரு வாக்கியம் இல்லவே இல்லை. அதே மாதிரி நைமித்திக கர்மாவிலையும் அன்னையே பசிக்குதே புரோடாசமஷ்டாக பாலன் நிர்வபேதும் தான் இருக்கே தவிர்த்து அங்க எந்த விதமான பலனை சொல்லக்கூடிய பதங்களும் இல்லை. தத்தத் விதி வாக்கே பலகாம முத்திஷ்ய ததர்த்த சாதனத்வேன விதான அபாவாச்ச, அதாவது ஏதாவது ஒரு பலத்தை நிர்தேசம் செய்து
அந்த பலத்திற்கு இந்த நித்திய கர்மாவோ அல்லது நைமித்திக கர்மாவோ சாதனம் என்று குறிப்பிடப்படவில்லை என்பதினால் காமியத்துவ அனுபபத்திகி, இதற்கு காமியத்துவம் கிடைக்காதுங்கிறது நல்லது, அதாவது சரியான விஷயம்னு அர்த்தம். கிடைக்காது, ஏன்னா இது நித்திய கர்மா நைமித்திக கர்மாங்கிறதுனால இதற்கு காமியத்துவம் கிடைக்க கூடாது. சரி, இப்போ இந்த காமிய கர்மா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை பத்தி எடுத்துக்கிறான். காமிய கர்மணா திரைவித்யம், காமியமபி கர்ம திரிவிதம், 3 விதமாக இந்த காமிய கர்மாக்கள் இருக்கு. எப்படி? கேவலம் ஐஹிக பலகம், ஆமுஷ்மிக பலகம், ஐஹிகாமுஷ்மிக பலஞ்சேதி. ஐஹிகம் அப்படின்னா இகலோகத்துல கிடைக்கக்கூடியதான பலன் எதுவோ அத்தகைய பலனை கொண்ட கர்மா, அது ஐஹிக பலத கர்மா. பலகம் அப்படின்னு சொன்னாலும் பலதம் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். ஐஹிகமான எந்த பலம் உண்டோ, இகலோகத்துல அனுபவிக்க கூடியதான பலம் எது உண்டோ அத்தகைய பலத்தை கொண்ட கர்மா ஐஹிக பலகம். அப்போ ஆமுஷ்மிகம்னா என்னது? இகலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட பலன் இல்லை, பரலோகத்துல நம்மளால அனுபவிக்க வேண்டியது, இகலோகத்தை விட்டுட்டு நம்ம அனுபவிக்க வேண்டிய பலன், அத்தகைய பலனை கொண்ட கர்மா எதுவோ அது ஆமுஷ்மிக பலகம். ஐஹிக ஆமுஷ்மிக பலகம் என்னது? ரெண்டுமாய் இருக்கக்கூடிய கர்மா. இப்படி 3 விதமாக காமிய கர்மாக்கள் இருக்கின்றன. தத்ர ஆத்யம் யதா, முதலாவது கர்மா எப்படி இருக்கு? காரீர் யாதி, காரீரி இஷ்டிகி அப்படின்னு இஷ்டிகி, சாசன இஷ்டிகி. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, தத்தத் சமயவர்த்தி சுஷ்யத் சஸ்ய சஞ்சீவன ஹேது விருஷ்டி காமினா கிரியதே. இந்த கர்மாவானது யாரால செய்யப்படுறது அப்படின்னு கேட்டா, அந்தந்த சமயத்துல இருக்கக்கூடிய பஞ்சத்தினாலே, மழையின்மையினாலே காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சஸ்யங்கள், அதாவது பயிர்கள், அவைகளை உஜ்ஜீவனம் செய்வதற்காக, அவைகளை மறுபடியும் நல்ல செழிப்பாக வளர வைப்பதற்காக, அதற்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய விருஷ்டியை ஏற்படுத்துகின்றதாக இந்த இஷ்டி இருக்கு. அப்போ இப்பேற்பட்ட பயிர்களை வளர்ச்சி அடைய செய்கின்ற மழையை விரும்புபவனால் இந்த இஷ்டியானது செய்யப்படுகிறது. தத்தத் சமயவர்த்தி, அந்தந்த காலங்கள்ல இருக்கக்கூடிய பஞ்சத்தினால், சுஷ்யத் அப்படின்னா அது காய்ந்து கொண்டு இருக்கக்கூடியது, இன்னும் காய்ந்து மடியல, காய்ந்து கொண்டு இருக்கிறது. சுஷ்யத் காய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சஸ்யம்னா பயிர்கள், அவைகளுடைய சஞ்சீவன ஹேதுகு, மறுபடியும் அந்த வளர்ச்சி இருக்கு, அந்த வளர்ச்சிக்கு காரணம் ஹேதுகு, காரணமாக இருக்கக்கூடியது எது? விருஷ்டி. அந்த விருஷ்டியை விரும்புபவனால், விருஷ்டி காமனா, காமின விருஷ்டியை விரும்புபவன், விருஷ்டி காமினா அப்படின்னா விருஷ்டியை விரும்புபவனால் கிரியதே செய்யப்படுகிறது. எது? இந்த காரீரி இஷ்டிகி. அவன் அந்த காலத்துலதான் விருஷ்டிய விரும்புறான். ஏன்னா அந்த சமயத்துல தானே பயிரானது காய்ஞ்சுட்டு இருக்கு. அதனால அவன் ந காலாந்தர பாவ விருஷ்டி காமேனா, யாரால் இந்த இஷ்டி செய்யப்படுறது? அந்த காலத்துல மழையை எதிர்பார்க்கின்றவனால். வேற ஒரு காலத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சு மழை பெய்யட்டும் அப்படின்னு நினைச்சுண்டு யாரும் அந்த கர்மாவை பண்றது இல்லை. அதனால ந காலாந்தர பாவி விருஷ்டி காமேனா நவா ஜன்மாந்தரீய விருஷ்டி காமேனா சா இஷ்டிகி கிரியதே. கிந்து கேன கிரியதே? காலாந்தரத்திலோ ஜன்மாந்தரத்திலோ மழை இருக்கட்டும் என்று விரும்புகின்றவனால் இந்த இஷ்டியானது செய்யப்படுவது இல்லை. அதற்கு மாறாக அந்தந்த காலத்தில் காய்ந்து கொண்டிருக்கக்கூடியதான பயிர்களுடைய வளர்ச்சிக்காக, அதற்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய மழையை அப்பொழுது விரும்புகின்றவனால் இந்த கர்மாவானது செய்யப்படுகிறது. அதனால இந்த இஷ்டியானது
காரீரி இஷ்டியானது எப்பேற்பட்டதாக இருக்கு அப்படின்னு கேட்டால் ஐஹிக பலகமா இருக்கு. இந்த லோகத்திலேயே தற்சமயத்திலேயே அனுபவிக்கின்றதான பலத்தை கொண்டதாக இந்த கர்மாவானது இருக்கு. அடுத்தது கேவல ஆமுஷ்மிக பலகம் யதா ஸ்வர்காத்யர்த்தம் தர்ஷபூர்ணமாசாதிகம். ஸ்வர்க்கத்திற்காக செய்யப்படுகின்ற நித்திய கர்மா இல்லை, காமியம் கர்மா. தர்ஷபூர்ணமாசாதிகம், தர்ஷபூர்ணம் முதலிய கர்மாக்கள். ஏன் ஸ்வர்கஸ்ய இஹலோக போக்யத்வ அபாவாத். ஸ்வர்க்கமானது இஹலோகத்துல அனுபவிக்கத்தக்கதாக இல்லை, பரலோகத்துல அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு நிலையிலையும் இந்த லோகத்துல அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த கர்மாக்கள் தர்ஷபூர்ணம் முதலிய காமிய கர்மாக்கள் எப்பேற்பட்டவைகளாக இருக்கின்றன அப்படின்னு கேட்டா கேவல ஆமுஷ்மிக பலகமாக இருக்கின்றன. அடுத்தது ரெண்டுமாய் இருக்கக்கூடியதான கர்மா. ஐஹிக ஆமுஷ்மிக சாதாரண பலகம் யதா வாயவ்யம் ஸ்வேதமாலபேத பூதி காமஹா இதி பூத்யாதி பலகம் இதி அந்யத்ர விஸ்தரஹ. வாயவ்யம் ஸ்வேதமாலபேத பூதி காமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்டதான கர்மா, வாயு தேவதாகமான கர்மா. இந்த கர்மாவுக்கு பலம் என்னன்னு கேட்டா பூதிகி ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யமானது இகலோகத்திலையும் கிடைக்கலாம் அந்த கர்மாவை பண்ணுகின்ற கர்த்தாவிற்கு, அல்லது பரலோகத்துலனா ஜன்மாந்தரத்துல அப்படியும் கிடைக்கலாம். ஏன்னா இந்த ஜன்மத்துல அவனுக்கு அனுபவிக்க கூடியதான அத்தனை அனுகூலங்களும் இருந்தால், அதாவது அவன் பண்ணின பிராரப்த பாபங்கள் எல்லாம், சஞ்சித பாபங்கள் எல்லாம் கழிஞ்சிருத்துன்னு சொன்னால், அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு யோக்கியதா வந்துருத்துன்னு சொன்னா அப்போ இந்த ஜென்மத்திலே கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்துல ஜன்மாந்தரத்துல அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாக அந்யத்ர விஸ்தரக, மற்ற கிரந்தங்கள்ல இத பத்தினதான விவரணங்கள் இருக்குன்னு அர்த்தம். யதா வாயவ்யம் ஸ்வேதமாலபேத பூதி காமஹா இது பூத்யாதி பலகம் இது அந்யத்ர விஸ்தரஹா. இப்போ ஒரு சின்ன கேள்வி. இந்த வேதமானது அஜ்ஞாதமான விஷயத்தை தான் சொல்றது அப்படின்னு நம்ம முன்னாடி இருந்து படிச்சுட்டே இருக்கோம். நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதது, ஸ்ருதி பிரமாணத்தை தவிர்த்து வேற எந்த பிரமாணத்தினாலையும் தெரியாத தர்மத்தை தான் இந்த வேதமானது, ஸ்ருதி பிரமாணமானது சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அதுல இப்போ ஒரு கேள்வி கேட்கிறா. இந்த தர்ஷபூர்ண மாச கர்மா அப்படிங்கிறது கிரியா, அதை நாம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிரியாவில உபயோகப்படுகின்ற ததியோ ஆஜ்யமோ அல்லது பிற திரவியங்களோ, இந்த திரவியங்களையும் நாம வேதம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கர்மாக்கள் எப்படி அஜ்ஞாதமானதாக ஆகிறது? இப்படி அஜ்ஞாதமான ஒரு விஷயத்த வேதம் சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே ஞாத்தமான விஷயம் தானே அப்படின்னு கேள்வி. நனு தர்ஷபூர்ணமாசாதி கர்மணாம் விதிஹ்யாதி திரவியாணாஞ்ச பிரத்யக்ஷத்வேனாம் லௌகிகத்வாத். நம்ம கண்களுக்கு தெரியறது, கிரியை தெரியறது, திரவியம் தெரியறது. கதம் வேதஸ்ய அலௌகிகார்த்த போதகத்துவம் அப்படின்னு கேள்வி. இது சேத் நா, அப்படி கேட்டால் இல்லை, அலௌகிக அர்த்த போதகத்துவம் வேதஸ்ய அஸ்தி. கதம் கர்மணாம் பிரத்யக்ஷத்வே அபி தேஷாம் ஸ்வர்காதி பல சாதனத்துவம் அப்பிரத்யக்ஷம். கர்மாவானது கிரியா, கையை நீட்டு ஆஜ்யத்தை இப்படி எடுக்கிறதோ இப்படி விடுறதோ இதெல்லாம் கிரியா, நேரடியா தெரியறதா இருக்கலாம். ஆனால் இந்த கர்மாவானது ஸ்வர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது எந்த பிரமாணத்தால தெரிஞ்சது? ததி அப்படிங்கிற திரவியம் தெரியும். ஆனால் இந்த ததி யாகத்தோடு சேர்ந்தால், யாகத்துல திரவியம் ஆனால், இதே ததியானது பலத்துக்கு சாதனம் அப்படின்னு எப்படி தெரியும்? அல்லது இந்த யாகத்துல இந்த ததிதான் திரவியம் அப்படிங்கிறது தான் எப்படி தெரியும்? அது அஜ்ஞாத விஷயம் தானே. பொருள் தெரியலாம், ஆனா அந்த பொருளுக்கும் கர்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமோ, கர்மாவிற்கும் அந்த பலத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமோ அது வேற எந்த பிரமாணத்தினாலும் தெரியாது, ஸ்ருதி பிரமாணத்தினாலதான் தெரியும்.
கர்மணாம் பிரத்யக்ஷத்வே அபி தேஷாம்னா கர்மணாம் ஸ்வர்காதி பலசாதனத்துவம், ஸ்வர்க்கம் முதலிய பலன்களுக்கு இந்த கர்மாக்கள் சாதனம் என்பது அப்பிரத்யக்ஷம், நேரடியாக எந்த பிரமாணத்தினாலும் தெரிஞ்சுக்க முடியாத ஆகும். தத் பலசாதனதையா தத் கர்ம கர்த்தவியம் இத்யேவம் பலசாதனதையா கர்ம கர்த்தவியதா போதகஸ்ய வேதஸ்ய அலௌகிகார்த்த போதகத்வாத். வேதம் தானே சொல்லி கொடுத்தது இந்த பலத்துக்கு இது சாதனம், அந்த பலத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய இதை நீ அனுஷ்டானம் செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தது வேதம் தானே. தத் பல சாதனதையா தத் கர்ம கர்த்தவியம் இத்யேவம் என்று பல சாதனதையா பலத்திற்கு சாதனமாக ஏதத் கர்ம கர்த்தவியதா போதகஸ்ய இந்த கர்மாவானது கர்த்தவியம் செய்யப்பட வேண்டியது என்று சொல்லுகின்ற வேதஸ்ய வேதத்திற்கு அலௌகிகார்த்த போதகத்துவம் அஸ்தி, அலௌகிகார்த்த போதகத்வாத் பிராமாண்யம் அஸ்தி. அத போல திரவிய விஷயத்துல ஏவம் விரீஹ்யாதீனாம் யாகாதி கிரியா சாதனத்துவம் ந பிரத்யக்ஷ வேத்யம். விரீஹி அப்படிங்கிற அந்த திரவியம் நமக்கு பிரத்யக்ஷமா இருக்கு, லோகத்துல பாக்குறோம். ஆனால் அந்த விரீஹ்யாதி திரவியங்கள் யாகம் முதலிய கிரியைகள்ல சாதனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏவம் விரீஹ்யாதீனாம் யாகாதி கிரியா சாதனத்துவம் ந பிரத்யக்ஷ வேத்யம், பிரத்யக்ஷ பிரமாணங்களால தெரியாதது. தத்போதகஸ்யாபி வேதஸ்ய வேத வாக்கியஸ்ய அதை சொல்லுகின்றதான வேத வாக்கியத்திற்கு அலௌகிகார்த்த போதகத்துவம் அஸ்தி, அலௌகிகார்த்த போதகத்துவம் என்கின்றதான தகுதியானது இருக்கிறது என்பதனால் ந தோஷா. அதாவது எப்படி அலௌகிகார்த்த போதகமாக வேதம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி, அந்த கேள்வி இங்க வராது அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டான். இதன் பிறகு நாம பார்த்த வாக்கியங்கள்ல அக்னிஹோத்திரன் ஜுஹோதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஜுஹோதி அப்படிங்கிற இடமோ அல்லது சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துலயோ விதி பிரத்தியத்திலிருந்து நமக்கு எப்படி பிரவர்த்தனா தெரியறது அப்படிங்கிறது, அதாவது விதி எதிலிருந்து தெரியறது, இத பண்ணணும் அப்படிங்கிற அந்த அர்த்தம் எந்த பதத்திலிருந்து தெரியறது அப்படிங்கிறத விசாரிக்க போறான். இதானீம் விதி வாக்கியஸ்ய விதாஜகத்துவ பிரகாரஹ கத்யதே. நம்ம லௌகிகத்திலேயே பார்க்கலாம், ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து சொல்றார், நீ புஸ்தகத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றார். இப்போ கொண்டு வர சொன்ன அந்த செயலை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அது எந்த பதத்திலிருந்து தெரிஞ்சது? நீ அப்படிங்கிற பதத்திலிருந்து தெரிஞ்சதா? தெரியல. புஸ்தகத்தை இந்த பதத்தினாலையும் தெரியல. கொண்டு அதனாலையும் தெரியல. வா அப்படின்னு இருக்கு இல்லையா, கொண்டு வா அல்லது கொண்டு வருவாய், இந்த வருவாய் அப்படிங்கிற அந்த ஒரு சின்னூண்டு அம்சம் இருக்க, அதிலிருந்து தான் என்ன தெரியறது, இந்த காரியம் நாம் பண்ணணும்னு அந்த மாணவனுக்கு தெரியறது. முழு வாக்கியம் இருந்தாலும் அந்த வாக்கியத்துல ஒரு சின்னூண்டு பகுதி தான் அந்த மாணவனுக்கு அவன் செய்ய வேண்டிய அந்த செயலை சொல்லி கொடுக்கறது. மொத்த வாக்கியமும் இல்லை இல்லையா, இப்படித்தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அத போல வேத வாக்கியம் நீட்டமா ஒண்ணு இருக்கு, சோமேன யஜேதா அக்னிஹோத்திரன் ஜுஹுயாத் அப்படின்னு இருக்கு. இதுல எந்த பதத்தினால அந்த விதியானது, விதினா கட்டளை பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எந்த பகுதியினால தெரியறது அப்படிங்கிற விசாரம் தான் இப்ப பண்ண போறான். தத்ர ஸ்வர்காமோ யஜேதா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு இருக்கா, விதி வாக்கியம். இத்யத்ர யஜிதாதோஹோ உபரிதனே த பிரத்யயே தர்மத்வயம் அஸ்தி. ஸ்வர்காமோ யஜேதா அப்படின்னு வாக்கியம். இதுல ஸ்வர்க பதத்தினால நமக்கு எந்த விதமான கட்டளையும் தெரியல, காம பதத்தினாலையும் தெரியல, யஜேதா அப்படிங்கிற பதத்திலையும் யஜு பதத்தினால தெரியல. யஜு பதத்தினால யாகஹான்னு தெரியறது. முன்னாடி நம்ம பார்த்த லௌகிக வாக்கியத்திலையும் அப்படித்தானே, நீ புஸ்தகத்தை கொண்டு வருவாய் அப்படிங்கிற இடத்துல
நீ பதத்தினாலையும் கட்டளை தெரியல, புஸ்தக பதத்தினாலையும் தெரியல. கொண்டு வருவாய்னு ஒரு பதம், அது ஒரு வினைச்சொல். கொண்டு வருவாய், அந்த வினை சொல்லிலையும் கூட பகுதி விகுதின்னு இருக்கு. அதாவது கிரியாபதத்தினுடைய ரூட் கொண்டு வருவாய், வரு அப்படிங்கிற வரையில் அது கிரியாபதம். இந்த வாய் மட்டும்தான் பிரத்யா சஃபிக்ஸ். அந்த சஃபிக்ஸில் இருந்து, அந்த பிரத்யத்தில் இருந்துதான் நமக்கு கட்டளையே தெரியறது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் இப்ப இன்னொரு வாக்கியம் சொல்றேன் பாருங்க. அவன் புஸ்தகத்தை கொண்டு வருகிறான். இப்போ இந்த வாக்கியத்துல, இந்த வாக்கியம் நான் சொல்லியிருக்கேன், என் முன்னாடி ஒரு மாணவன் இருக்கான். இப்போ இந்த வாக்கியத்தை அந்த மாணவன் கேட்ட பிறகு அவனுக்கு ஏதாவது ஒரு கிரியை வருமா? அதாவது இவர் நம்ம ஏதோ பண்ண சொல்றார் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வருமா? எப்போ அவன் புத்தகத்தை கொண்டு வருகிறான் அல்லது நீ புத்தகத்தை கொண்டு வருகிறாய், எந்த வாக்கியம், ரெண்டு வாக்கியத்தை எதை சொன்னாலும் எதிரில் இருக்கிறவனுக்கு என்ன வராதுன்னா ஒரு கிரியா வராது. இது அவர் நம்ம செய்ய சொல்றார் அப்படின்னு எண்ணம் வராது. அப்போ எப்போ வருது அப்படின்னு சொன்னா, நீ கொண்டு வருவாய் அப்படின்னு அந்த கட்டளை கொண்ட அந்த பிரத்யத்தை சஃபிக்ஸ சொல்லும் பொழுதுதான் நமக்கு என்ன வருது, அந்த வாக்கியம் கேட்ட உடனே ஒரு கிரியை, ஒரு சேஷ்டை, ஒரு உந்துதல் நமக்கு வர்றது. இப்படித்தானே லோகத்துல இருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியறதுன்னு கேட்டா, இந்த சம்ஸ்கிருதத்துல இந்த மாதிரியான கட்டளையை கொண்ட பிரத்யத்து வாக்கியத்துல இருக்கக்கூடிய பிரத்யத்துக்கு லிங் பிரத்யான்னு சொல்றோம். விதி லிங் அப்படிங்கிற பிரத்யத்தை சொல்றோம். கட்டளையை சொல்லுகின்ற பிரத்யத்துக்கு விதி லிங். ஏன்னா மத்த லகாரங்கள் லட்டு இதெல்லாம் பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தை சொல்லக்கூடியதா இருக்கு, இறந்த காலத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. விதிலிங் லோட் இந்த ரெண்டு தான் கட்டளையை சொல்றதாக இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். வாக்கியத்துல எல்லா பதங்களுமே ஒரு கிரியையை பண்ணும்படி, நம்மளை செய்யும்படி செய்யறது இல்லை, அதுல ஒரு பகுதி தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. இது எப்படி தெரிஞ்சதோ அதை போலதான் நம்ம இப்போ இங்க வேத வாக்கியத்திலையும் எடுத்து பார்க்க போறோம். இதுல ஸ்வர்க காமோ யஜேதா அப்படின்னு வாக்கியத்தை எடுத்துட்டு இருக்கோம். இதுல ஸ்வர்க பதமோ காம பதமோ ரெண்டுமே கேட்ட உடனே நமக்கு ஒரு கிரியாவை உற்பத்தி பண்றது இல்லை, நம்மள ஏதோ பண்ணும்படி சொல்றதாக இல்லை. அதே மாதிரி யஜேதா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுலயும் கூட எஜ் அப்படிங்கிறது வர்பனுடைய ரூட், கிரியாபதத்தினுடைய ரூட். அதுவும் கூட எந்த ஒரு பிரவருத்தியும் நம்ம கிட்ட ஏற்படுத்தல. அதன் பிறகு இருக்கு இல்லையா த அப்படிங்கிற பிரத்யா, விதிலிங் பிரத்யா, அந்த பிரத்யா தான் நமக்கு என்னது ஏற்படுறது, ஒரு பிரவருத்தியை உண்டாக்குறது. பண்ணு அப்படிங்கிறத சொல்லி நமக்கு பிரவருத்தியை உண்டாக்குறதாக இருக்கு. எது எஜேதால இருக்கக்கூடியதான கடைசியில எஜ் தாத்துவுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான அந்த பிரத்யா, அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்குறான். தத்ர ஸ்வர்க காமோ யஜேதா இத்யத்ர எஜ் தாத்தோஹோ உபரி தனே, எஜ் தாத்துவுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய தப் பிரத்யே, அந்த பிரத்யத்துல ரெண்டு அம்சம் இருக்கு. அங்கேயும் கூட அந்த பிரத்யா நேரடியாக கிரியாவை சொல்ல, அதுல ரெண்டு அம்சம் இருக்கு. அந்த ரெண்டு அம்சத்துல ஒரு அம்சம் பிரவிற்த்தி, இன்னொரு அம்சம் அந்த பிரவிற்த்தியை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்ல போறோம். இந்த த அப்படிங்கிற பிரத்யத்துல தர்மத்வயம் அஸ்தி, இதை நாம எழுதி வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். த அப்படிங்கிற பிரத்யத்துல ரெண்டு அம்சம் இருக்கு. தர்மத்வயம் அஸ்தி, என்னது, ஆக்யாதத்துவம்னு ஒண்ணு, லிங்த்வம் அப்படின்னு ஒண்ணு. தத்ர ஆக்யாதத்துவம் சர்வ லகார சாதாரணம். இந்த ஆக்யாதத்துவம் அப்படிங்கிறது சப்தத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்ம. இது 10 லகாரங்கள் இருக்கு இல்லையா, லட்டு லிட்டுன்னு வரிசையா, அதுல அத்தனையிலையும் இருக்கக்கூடிய ஒரு தர்ம. நம்ம சாதாரண மற்ற மொழிகளையும் பார்க்கலாம். வருகிறான், வந்தான், வரப்போகிறான், இந்த மூணுத்திலையுமே கூட பார்க்கலாம். அதுல வருகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வருதல் அப்படிங்கிறதான கிரியை ஒருத்தன் பண்றான் இல்லையா, அதுதான் பிரவிற்த்தி, கிருத்திகின்னு சொல்லுவோம். ஒரு செயலை அவன் செஞ்சுட்டு இருக்கான்.
இதுல நாம எப்படி நம்மளுடைய செயல் வருதுன்னு கேட்டா, ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொன்னா அப்படின்னா அதை கேட்ட உடனே நம்மளுடைய ஆத்மாவில கிருதிஹி யத்னஹா ஒரு முயற்சின்னு சொல்றோம் இல்லையா, அது உண்டாகும். அது உண்டானதுக்கு அப்புறம் நமக்கு சேஷ்டா, அதாவது உடம்புல ஒரு ஆக்ஷன் உண்டாகும், கிரியான்னு சொல்லுவோம். இந்த கிருதிஹி யத்னஹா அப்படிங்கிறது ரெண்டும் ஒண்ணு. அது எங்க உண்டாகும்? நம்மளுடைய ஆத்மாவில உண்டாகும். முதல்ல ஒருத்தர் ஒரு காரியம் நமக்கு சொல்லியிருக்காருன்னு சொன்னா அவருடைய சப்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியாத இருந்தா நமக்கு கிருதி வரவே வராது. இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே வராது. முதல்ல அவர் சொன்னதை நாம புரிஞ்சுக்கணும், அந்த சப்தம் நமக்கு புரியணும். உதாரணத்துக்கு தமிழ் மொழியே தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீ புஸ்தகம் கொண்டு வருவாய் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கிரியையே வராது. அவனுக்கு விருப்பம் இருக்கு, நான் சொல்ற விஷயத்த பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு, இருந்தாலும் அவனுக்கு புரியல. அதனால என்ன வரல? அவனுடைய ஆத்மாவில யத்னஹா வரல, முயற்சி வரல. ஏன் வரலன்னு கேட்டா, நான் சொன்ன வாக்கியம் புரியல. என்னுடைய அந்த விதிலிங் இருக்கு இல்லையா, கட்டளை சொல்கின்ற பதம், அந்த பதத்திற்கு அர்த்தம் அவனுக்கு தெரியல. அப்போ முதல்ல என்ன தெரிய வேண்டியதா இருக்குன்னா, நான் சொல்லுகின்ற அந்த விதிலிங் பிரத்யா இருக்கே, கட்டளை சொல்லுகின்ற பிரத்யா, அதனுடைய அர்த்தம் அவனுக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. அப்படி தெரிஞ்ச பிற்பாடு அவனுடைய ஆத்மாவில கிருதிஹி யத்னஹா முயற்சியானது ஏற்படுறது. அது ஏற்பட்ட பிறகுதான் உடல்ல நமக்கு ஒரு கிரியா உண்டாகும். இப்படி வரிசையா கிரமஹா. இதுல இந்த கிருதிஹி யத்னஹான்னு சொல்றோம் இல்லையா, அதை சொல்லக்கூடிய சப்தஹா எதுன்னு கேட்டால் ஆக்யாத பிரத்யா. அதாவது இந்த பிரத்யத்துல 2 அம்சம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த 2 அம்சத்துல ஒரு அம்சம் ஆக்யாதத்துவாம்சம், அந்த அம்சத்தினால கிருதியானது சொல்லப்படுறது. இன்னொரு அம்சம் லிங்த்வாம்சம், அந்த அம்சத்தினால கட்டளையானது சொல்லப்படுறது அப்படிங்கிறதாக நாம இப்போ இந்த கிரந்தத்துல பார்க்க போறோம். தத்ர ஆக்யாதத்துவம் சர்வ லகார சாதாரணம், இதுதான் நம்ம எடுத்துட்டோம். இந்த ஆக்யாதத்துவம் அப்படிங்கிறது தசலகாரத்திலையும் இருக்கு. அதாவது ஆக்யாதத்துவம்னா என்னது? ஆக்யாத பிரத்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்ம. ஆக்யாத பிரத்யா எல்லா லகாரத்திலும் இருக்கு. ஏன்னா அந்த முயற்சி அப்படிங்கிறது கட்டளை சொல்கின்ற இடத்துலயும் தெரியறது, அது இல்லாத இடத்துல பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தையோ இறந்த காலத்திலேயோ எதை சொல்லும் பொழுது அது தெரியறது. உதாரணத்துக்கு வருகிறான் அப்படின்னு சொன்னா அங்கேயும் ஒரு கிருதி தெரியறது, வந்தான் அங்கேயும் தெரியறது, வரப்போகிறான், வரலாம், எல்லா இடத்துலயுமே அந்த கிருதி தெரியறது. கிருதி தெரியறதுன்னு சொன்னா அந்த கிருதியை சொல்லுகின்ற ஆக்யாத பிரத்யா அங்க இருக்குன்னு அர்த்தம். சொல் இல்லாமல் பொருள் வராது. அப்போ இந்த தசலகாரங்களிலும் எது இருக்கு? ஆக்யாத பிரத்யா இருக்கு, ஆக்யாத அம்சமானது இருக்கு. ஆனால் இந்த லிங்க அம்சம் எல்லா லகாரிலும் கிடையாது. விதிலிங்கல இருக்கு, லோட்டுல இருக்கு. ஏன்னா எங்க கட்டளையானது நமக்கு தெரியறதோ அங்கதான் அந்த லிங் இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்க ஏதாவது கட்டளை தெரிஞ்சதோ? ஒன்னும் தெரியல. நீ வருகிறாய், ஒன்னும் தெரியல. நான் வந்தேன், நீ வந்தாய், எங்கேயுமே கட்டளை தெரியல. ஆனா இப்படி சொல்லும் பொழுது நீ எழுதுவாய், இப்போ இங்க கட்டளை தெரிகிறது. அப்போ இந்த இடத்துல லிங்க அம்சம் இருக்கு. எந்த இடத்துல இந்த கட்டளை அம்சம் தெரியறதோ அங்க லிங்க அம்சம் இருக்குன்னு தெரியறது. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா டென்ஸ்லயுமே ஆக்யாதத்துவம் கண்டிப்பா இருக்கு, ஆனா லிங்கம் கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. கட்டளை இடுகின்ற இடத்துல மட்டும்தான் அந்த லிங்கம் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா சமஸ்கிருதத்துல 10 லகாரங்கள்ல 2 லகாரங்கள் தான் இந்த லிங்கம் இருக்கு அப்படிங்கிறதாக நமக்கு தெரிகிறது. தத்ர ஆக்யாதத்துவம் சர்வ லகார சாதாரணம் ததவச்சேதேன, அதாவது ஆக்யாதத்வாம்சேன லிங் பிரத்யா, இந்த எஜயத்துல கூடிய அதே பிரத்யா தான், ஆனா அது ஆக்யாதத்வாம்சேன லிங் பிரத்யா புருஷ பிரவருத்தி ரூபாம் ஆர்த்தபாவனாம் பிரதிபாதயதி. தத்த அப்படிங்கிற பிரத்யத்துல அம்சத்வயம் இருக்குன்னு சொன்னோம். அதுல ஒரு அம்சா ஆக்யாத் அம்சா,
அந்த ஆக்கியாதத்துவேன ரூபேன அந்த பிரத்யா எதை சொல்றதுன்னு கேட்டால் ஆர்த்தி பாவனாவை சொல்கிறது. ஆர்த்தி பாவனான்னா என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரவருத்திஹி கிருதிஹி யத்னஹா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் ஆர்த்தி பாவனா. உதாரணத்துக்கு நான் இப்போ ஒருத்தரை சொல்லிட்டு இருக்கேன், புஸ்தகத்தை கொண்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய ஆத்மாவில ஒரு யத்னஹா வந்தது இல்லையா, அந்த யத்னஹா தான் ஆர்த்தி பாவனான்னு பேரு. அந்த ஆர்த்தி பாவனாவை சொல்லக்கூடிய பதம் எதுன்னு கேட்டால் லிங் பிரத்யம், லிங் பிரத்யா. அந்த பிரத்யத்திலையும் எந்த அம்சா? ஆக்கியாத அம்சா. ததவச்சேதேனா, அதாவது ஆக்கியாதத்வாம்சேன, ஆக்கியாதத்வாம்சேன லிங் பிரத்யா புருஷ பிரவருத்தி ரூபாம் அர்த்தபாவனாம் பிரதிபாதயதி, அர்த்தபாவனாவை தெரிவிக்கிறது. சரி, இப்ப இந்த அர்த்தபாவனா அப்படிங்கிறது 3 அம்சங்களை கொண்டதாக இருக்கு அப்படிங்கிறதாக மேற்கொண்டு சொல்ல போறா. இதை நாம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே.